அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் பற்றி தாங்க பேச போகிறோம். நாங்களாம் 90s கிட்ஸ் வந்து ஒரு அழகான வாழ்க்கைன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கான ஒரு அழகான வாழ்க்கை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போலாம் மொபைல் ஃபோன்லாம் அதிகமாக கிடையாதுங்க 90s கிட்ஸ் வாழ்க்கையில. நாங்களாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து விளையாடுவோம். என்ன விளையாடுவோம்? நொண்டி, ஜில்லி, கொக்கோ இந்த மாதிரிலாம் ஓடி பிடிச்சி விளையாடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பெஞ்சிருச்சுன்னா தாயக்கரம், அச்சாங்கல்னு சொல்லுவாங்க, 5 கல் ஆட்டம் இதெல்லாம் விளையாடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் மொபைலு அதுலேயே அவங்க வாழ்க்கை வந்து போயிடுது. அப்புறம் ஏதாச்சும் லீவ் விட்டால் அம்மா ஊருக்கு போகிறது, பாட்டி வீட்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அத்தை வீட்டுக்கு பெரியம்மா வீட்டுக்கு போகிறது எல்லாம் வந்து ஒரு அப்படி போகும்போது உறவினர்களோடவெல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த சகிப்புத்தன்மை எப்படி விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது வந்துச்சு. சமுதாயத்தில் வந்து எப்படி வாழணுங்கிற இது நம்ம கற்றுக்கிட்டோம். ஆனால் 2K கிட்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய பேருக்கு உறவினர்கள்லாம் யார் என்ன முறைன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் கிளாஸ் அந்த கிளாஸ் போகணும் இந்த கிளாஸ் போகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒழிஞ்சு. பட் சமுதாயத்தில் எப்படி வாழணும், எப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற விஷயம் யாருக்குமே 2K கிட்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு 90s கிட்ஸ் கம்பேர் பண்ணும்போது தெரியறதில்லை. இதுதான் உண்மை. தென் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் டீச்சர் கண்டு மரியாதை கொடுப்போம், பயப்படுவோம் டீச்சர்ஸ் கண்டு 90s கிட்ஸ் எல்லாம். ஆனால் 2K கிட்ஸ் எல்லாம் வந்து டீச்சர் ஈஸியாக எதிர்த்து பேசுகிறாங்க, கிண்டல் பண்ணிடுறாங்க. ஈவன் டீச்சர்ஸ் தான் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் கண்டு பயந்துருக்குறாங்க. ஸோ இன்னும் எத்தனையோ சொல்லலாம். ஒரு 90s கிட்ஸ் ஒரு குழந்தைங்களாம் வந்து உண்மையிலுமே பாக்கியசாலி தாங்க. ஏன்னா நம்ம நிறையா ஒரு ஸ்கூல், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப தூரமாக இருந்தாலும் சரி சைக்கிள் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். அப்போ இருக்க சைக்கிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தள்ளி ஸ்கூல் இருந்தால் கூட நம்ம சைக்கிளில் போவோம். ஏன்னா அப்போ ஒரு பாதுகாப்பு. இப்போ இருக்கிற மாதிரி காரு பஸ்ஸுன்னெல்லாம் இப்போ நிறைய ரோட்டில் வருது. இப்போ குழந்தைகளை சைக்கிளில் ஸ்கூலுக்கு அனுப்புறக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. 90s கிட்ஸ் இருந்தால் இப்போ ஆசை சாக்லேட் தான் ஃபேமஸ். பர்த்டேனா எல்லாத்துக்கும் ஆசை சாக்லேட் கொண்டு போய் கொடுப்போம். ஆனால் இப்போலாம் வந்து ஈஸியாக வந்து கேக் கட் பண்ணி ஈஸியாக ஒரு செலவுங்கிறது 2K கிட்ஸ் தாராளமாக பண்ணுறாங்க. பட் 90s கிட்ஸ் பார்த்து பண்ணுவோம். யாரோ ஒருத்தர் கேக் வெட்டினா கூட பர்த்டேக்கு கேக்கெல்லாம் கட் பண்ண அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் எங்களுக்கெல்லாம். தொடர்ந்து பேசலாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.